வச்சுக்கலாமே, அப்படி ஒன்று வச்சுக்கலாமே. பட் ரேர் தான், பட் அப்படி வச்சுக்கலாமே. அப்படி நம்ம இருக்கோம்னு சொன்னால் அப்போ தான் திருப்பி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு அட்டென்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி வந்து இது ஒரு இன்டர்மிட்டன்ட் அட்டென்ஷனாக இருக்கும், இன்டர்மிட்டன்ட் லவ் மாதிரி இருக்கும். அப்படி போக போக அப்படியே ஒரு சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு வந்து ஒரு பயங்கரமான அட்டென்ஷன் கொடுப்பாங்க, டக்குன்னு விலகி போயிடுவாங்க, டக்குன்னு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க, டக்குன்னு ஒரு விலகி போயிடுவாங்க. இப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஓரியன்டான ஹேபிட்டுங்கிறது அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அவங்கள பற்றி நல்லதோ கெட்டதோ அவங்கள பற்றி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு எந்த விதமான விஷயமும் உங்களுக்குன்னு ஒரு தனி பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த பர்செப்ஷனுக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க இந்த அட்டென்ஷன் சீக்கிங்கை கொடுத்து உங்களுடைய ட்ராமா அண்ட் எமோஷனல் பெயின்லேருந்து விடுபட ஹீலிங் வெபினார் கூடிய சீக்கிரம் தொடங்க போது உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.